ஹலோ buddies, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் பற்றி பார்க்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான காணொலி தான் இது, சரிங்களா? இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அதாவது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, வி ஆர் ஸ்பெஷல். நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளிகளை ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நிறைய பேருமே சொல்லுவாங்க. சரி, நம்மளை வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளாக பிறந்ததுக்கு உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, வி ஆர் ஸ்பெஷல், அதனால தான், சரிங்களா? இப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரையுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் வந்து ஒரு பார்வை இழந்தவராக இருக்கட்டும், அல்லது கை கால் இழந்தவங்களையாக இருக்கட்டும், அல்லது செவித்திறன் குறைபாடு உடையவங்களையா இருக்கட்டும், இவங்க நம்ம எல்லாரும் தான் என்ன அப்படின்னா ஸ்பெஷல். அதனால கடவுள் வந்து நம்மளை வந்து ஸ்பெஷலாக படிச்சிருக்காரு. ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக நம்மளை வந்து இந்த கடவுள் வந்து உருவாக்கியிருக்காரு, சரிங்களா? வந்து நார்மலாக இருக்கவங்க எப்படியா இப்போ எங்கேயாவது இப்போ நல்லா உடம்புலாம் நல்லா இருக்குது, கண்ணு தெரியுது, கால் கையெல்லாம் நடக்க முடியுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளை பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். ஆனால் நார்மலை பார்த்தோன்னா நம்மளுக்கு யாருக்குமே எந்த எண்ணமும் தோணாது. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு உதவின்னு கேட்டு வரப்போ நம்ம வந்து உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ வந்து அதனாலே வந்து கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லலாம். ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு உதவி வந்து நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து ஓஏபியாக இருக்கலாம், மாதம் பணம் வாங்குறதா இருக்கலாம், அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடாக இருக்கலாம். எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், அதுதான் உதவித்தொகையாகட்டும், மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ வி மஸ்ட் தேங்க் டு யூனிவர்ஸ், சரிங்களா? இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். நம்மளை வந்து கடவுள் வந்து ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு. மற்றவங்கள மாதிரி 10ஓட 1 11 அப்படின்னு இல்லாமல் நம்மளை வந்து ஒரு ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு. ஸ்பெஷல் அப்படின்ற வார்த்தை வந்து எப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் திறன், இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா திறன் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? திறன் இருக்குது, சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு திறன், அதாவது நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் வந்து இருக்குது, சரிங்களா? ஆனால் வந்து எல்லாருக்கும் அப்படி வந்து இருக்குமா அப்படின்னு வந்து தெரியலை. அது மட்டும் இல்லை, நம்மளால் வந்து முடியலை அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம வந்து முயற்சி செய்வோம், சரிங்களா? மற்றவங்கள்லாம் இப்போ நார்மலாக நல்லா பழகுறாங்க, பேசுகிறாங்க, எங்கேயும் போகிறவங்க வராங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப, இப்போ நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நினைப்போம். நம்ம மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் எப்படி நினைப்பாங்க, அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மேரி கியூரியாக இருக்கட்டும், அண்டு இந்த பிரெயிலில் கண்டுபிடிச்சவராக இருக்கட்டும், யாருமே தன்னம்பிக்கை வந்து விடாமல், அதாவது நமக்குள்ள ஒரு திறன் ஆல்ரெடி இருக்குது, அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், திறன் அப்படின்றது. நம்மளுடைய டேலண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு. மாற்றுத்திறனாளிகளுக்கான காணொலி தான் அது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றப்ப திறன் அப்படின்ற வார்த்தையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ இது இருக்குது, சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு திறன் இருக்குது, சரிங்களா? அந்த திறனை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து கடவுள் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறோமே அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க. வி ஆர் த ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சோங்க. நம்ம தான் வந்து கடவுளினுடைய படைப்புலையும் சரி, கடவுளினுடைய பார்வையிலையும் சரி, நம்ம தான் வந்து ஸ்பெஷலானவங்க. இதை வந்து மாற்றவே முடியாது, சரிங்களா? ஸோ வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான படிப்புன்னு வர்றப்ப, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து
ஆனால் 1 to 5th வந்து நான் ஸ்காலர்ஷிப் வாங்கலை. ஆனால் வந்து இருந்தாலுமே அவங்களுக்கும் இது கொடுத்தாங்களா என்னன்ட்டு வந்து தெரியல. சரிங்களா, அவங்களுக்குமே வந்துட்டு ஸ்காலர்ஷிப் தராங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகள் படிப்புன்னு எடுத்துகிட்டா ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 12வது வரைக்குமே ஸ்காலர்ஷிப் தராங்க. அடுத்து வந்து 10th 12th படிக்கும் பொழுது 10த்லேயும் 12த்லேயும் மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இப்போ ஏதாவது திண்டுக்கல் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாவட்டத்தில் வந்து எத்தனை பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி இருக்காங்களோ அந்த பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வருஷம் 10வதுலேயும் 12வதுலேயும் மாவட்ட அளவில் அதிகமான மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்து ப்ரைஸ் தராங்க. நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் 10த்லேயும் செகண்ட் ப்ரைஸ் 12த்லேயும் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். சரிங்களா. சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறப்போ வந்து இந்த 10வது வரைக்கும் ஓகே, எந்த குரூப் இருக்காது, எந்த ஒரு இதைத்தான் படிக்கணும் இதை படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இல்லை. இந்த 11th 12th வந்தால் அந்த கட்டாயத்துக்கு வந்து நம்ம ஆளாக்கப்படுறோம். நம்ம எதை எடுத்து படித்தா நம்மளுக்கு வந்து பின்னாடி உதவும். சரிங்களா. இப்போ வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் இருக்காங்களா, இப்போ வண்டியிலே போகணும் அப்படின்னா சரி ஒரு வியாபாரம் பார்க்குற மாதிரியான ஒரு படிப்பு. சரிங்களா. ஸோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமான படிப்பு. இப்போ வந்து பார்வைத்திறன் குறைபாடு உடையவங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு வந்து சொல்லி தந்துடும். பார்வைத்திறன் குறைபாடு உடையவங்களுக்கு அதாவது வந்து சேர் பின்னுறது, கூடை பின்னுறது, இந்த மாதிரி வந்து சைடில் வந்து கைத்தொழில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து இப்போ சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் நல்லா யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து படிப்பு. இந்த படிப்பு வந்து எந்த வேலைக்கு அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி படிங்க. சரிங்களா. அதாவது மாற்றுத்திறனாளிகளாகிய நாம் வந்து எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலையை செய்யணும். நம்மளுக்கு என்ன திறன் இருக்கோ, நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வந்து வளர்த்து வச்சுக்கிட்டோம். அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ரைட்டிங் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு சில நாட்கள்லேயோ அல்லது ஒரு சில வருஷங்கள்லேயோ நமக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட என்ன திறன் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து நல்லா பயன்படுத்த தெரியணும். அது ஒரு விஷயம். 2வது வந்து வேலை. எந்த வேலைக்கு அதாவது வந்து வேலை இல்லைன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து உண்மை கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் நிறைய வேலை இருக்குது. லைன் டேட்ஸ் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைன் டேட்ஸ் அது வந்து அந்த பேரிச்சம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைன் டேட்ஸ் லயன் ஹனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த லயன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிற எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகள் தான். சரிங்களா. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு யார் சொன்னது? நம்ம வந்து ஆயிரம் நம்ம மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து புறக்கணிப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பொருட்டில் எடுத்துக்கிறாமல் வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு இடத்துல வேலை கிடைக்கல இன்னொரு இடத்துல தேடுவோம், இன்னொரு இடத்துல கிடைக்கல அடுத்தடுத்த இடத்துல தேடுவோம். அல்லது நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இப்போ எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி யூடியூப் மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. கூகுளில் வந்து தேடி என்ன வேலை பார்க்கணுன்னு பாருங்கள். இப்போ வந்து உங்களோட திறமை என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் செய்யலாம். சரிங்களா. அது வந்து தொடர்ந்து வந்து கவனமாக ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து எந்த ஒரு பணியுமே வந்து இந்த யூடியூப்பில் செய்யும்போது இது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். எனக்கு வந்து முன்னாடி வந்து தெரியாமல் இருந்துச்சு. சரி சும்மா வீடியோ போடுறாங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க அவ்வளோதான் நினச்சேன். இதில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களுடைய டேலண்ட் எதுவோ அது பாடுறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், அது எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. உங்களுக்குன்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். சரிங்களா. அதை வந்து பாருங்கள், யூடியூப்லேயே பாருங்கள் ஹவ் டு கிரியேட் அ சேனல் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா. சரி, இதுதான் வேலை வந்து நம்மளுக்கு இல்லாமல் இல்லை, அதுக்கான திறமை நம்மக்கிட்ட இல்லை. அந்த வேலைக்கான திறமை இல்லாததுனால தான் நம்மளை வந்து எல்லோரும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர நம்மளுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்ற உள்நோக்கத்தோடையெல்லாம் அவங்க இல்லை. சரிங்களா. எங்கேயுமே டேலண்ட்டானவங்கள தான் வந்து யூஸ் பண்ண பார்க்குறாங்க. டேலண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? ஸோ வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா
அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் அதுக்கான தகுதி வந்து நம்மக்கிட்ட முழுமையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறத சொல்லிட்டேன், வேலை சொல்லிட்டேன். அடுத்து வந்து என்னென்னா மேரேஜ். அதாவது வந்து இனம் இனத்தோடு சேரும் அப்படின்ற மாதிரி 2 டோட்டல் பிளைண்ட் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஹேண்டிகேப்டு 2 பேர் இருந்தாங்கன்னா ஹேண்டிகேப்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, பிளைண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா காது கேட்காதவங்களும் இன்னொரு காது கேட்காதவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சரியா, இந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ வந்து நான் ஒரு 2 மெத்தடு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இது சரிங்களா, என்னென்னா காது கேட்காதவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நடக்க முடியாதவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இனம் இனத்தோடு சேரும். இதுவும் ஒரு வகையில் சரி அப்படின்னு தான் வந்து தோணும். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ எனக்கும் பார்வை இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கும் சுத்தமாக பார்வை இல்லை, எனக்கும் சுத்தமாக பார்வை இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு பஸ்ஸு பார்க்குறதுக்கோ இல்லை ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கோ நம்மளால் வந்து முடியாது. ஸோ வந்து இப்போ ஒரு கை கால் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் இதுவானவங்களும் ஒரு கண்ணு தெரிஞ்சவங்களும் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து வேறு மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே வேறு மாதிரி, இப்போ காது கேட்காதவங்களும் கண்ணு தெரியாதவங்களும் காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க அப்படின்னு வந்து இது பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து பார்வையிலே வந்து லோ விஷன் இருக்காங்க, லோ விஷன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சுத்தமாகவே பார்வை தெரியாதவரும் கொஞ்சம் லேசாக பார்வை தெரிஞ்சவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த கண்ணு தெரிஞ்சவங்க வந்து அவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து காது கேட்காதவங்க வந்து இன்னொரு நல்லா காது கேட்குறவங்களா பார்த்து, அதாவது வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே நம்மளுக்கு யார் அதை கண்ணு தெரியாதவங்க செட் ஆவாங்களா, காது கேட்காதவங்க, அதாவது வந்து யார் செட் ஆவாங்க, அதாவது வந்து ஹேண்டிகேப்ட் வந்து செட் ஆவாங்களா, யார் வந்து நமக்கு வந்து செட் ஆவாங்க, யாரை நம்ம மேரேஜ் பண்ணால் ஒருத்தர் இல்லைன்னாலும் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து நான் சொல்ல வந்தது இவ்வளோ. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது வந்து இனத்தோடு சேரும்னு சொல்கிறாங்க, ரைட்டு தான். இது ஈஸியாக, அதாவது வந்து இப்போ கண்ணு தெரியாதவங்களும் கல்யாணம் பண்ணுறது ஈஸியாக இருக்கா, அல்லது வேறுபட்ட நபர்கள் வந்து அதாவது வந்து கால் முடியாதவங்களும் ஒரு கண்ணு தெரியாதவங்களும் கல்யாணம் பண்ணிட்டா அது ஒரு இவருக்கு வந்து கண்ணு தெரியுது அப்படின்னா இவர் வந்து எல்லாமே ரோடு கிராஸ் பண்ணி விடுவார், பஸ்ஸை வந்து பார்க்குறக்கு ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே இருக்கும். ஸோ நான் அதனால தான் சொன்னேன், இந்த 2 ஐடியாவில் எது நல்ல ஐடியா அப்படின்னு யோசித்து நீங்கள் இது பண்ணுங்கள். நான் கேட்டால் செகண்ட் சான்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் மனசில் என்ன படுதோ அதன்படி நீங்கள் நடங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச் டு வாட்ச் திஸ் வீடியோ. பை.